நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு 11ஆம் நாள் பாசுரம். கற்றுக் கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும் குற்றமொன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்துத் தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் ஒரு செல்வந்தர் வீட்டு பெண்ணை தான் எழுப்புறா. அவருக்கு நந்தகோபர்கிட்ட எந்த அளவுக்கு கால்நடைகள் இருந்ததோ அதே அளவு கால்நடைகள் இந்த செல்வந்தர்கிட்டையும் உண்டாம். அதனால இந்த பெண்ணும் எல்லா வகையிலையும் கண்ணனுக்கு ரொம்ப பொருத்தமானவள். அதனால இவ என்ன முடிவு பண்ணிட்டா அப்படின்னா, கண்ணனை நோக்கி நான் விரதமெல்லாம் இருக்க போகிறதில்ல, என்ன அடையிறதுக்கு கண்ணன் வேணா விரதம் இருக்கட்டும் அப்படின்னு நிம்மதியாக படுத்துன்னு தூங்கின்னு இருக்கா. அப்போது ஆண்டாள் சொல்ல போகிறா, பகவானை நம்ம அடையணும்னா நம்ம தான் முயற்சி பண்ணணும் அப்படின்னு. அதனால இந்த பெண்ணை இன்றைய தினம் பாசுரத்தில் எழுப்புறா. அதில் அவள் அப்பாவை பற்றி முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறா. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து. கற்றுக்கரவை அப்படின்னா கன்றுக்குட்டியோடு கூடிய பசுமாடுகள், கறவை இனங்கள். இந்த கன்றுக்குட்டிகளுக்கெல்லாம் இந்த பசுமாடு பால் கொடுத்துட்டே இருக்கும். கொடுத்துட்டு இருக்கிறச்சேவே இந்த பசுக்களுக்கு வயத்துலேயும் ஒரு கண்ணுக்குட்டி இருக்குமா. அதனால் இந்த கண்ணுக்குட்டி பால் பழக்கத்தை மறக்கறச்சே சரியாக இன்னொரு கண்ணு குட்டி போட்டுடும். அப்புறம் அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் என்ன அப்படின்னா எப்போவுமே பால் இருந்துகிட்டே இருக்கும். பால் கறக்காத பசுமாடுகள் அப்படின்னு கோகுலத்து ஒன்று கிடையவே கிடையாது. அது எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா, அத்தனையுமே கண்ணனுடைய கட்டாட்சம் பட்ட பசுக்கள் இதெல்லாம். அதனால் நித்தியப்படி கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்கறது, கண்ணன் இந்த மாடுகளை எல்லாம் ஆற தழுவிப்பான், அவனுடைய கரஸ்பர்ஷம் பட்ட மாடுகள். அதனால் தடையே இல்லாமல் அந்த மாடுகள் பால் கொடுத்துட்டே இருக்கும். அதனால் கற்றுக்கறவை, அந்த மாதிரி கன்றுக்குட்டியோடு கூடிய கறவை மாடுகள். கணங்கள் அப்படிங்கிறா. கணம் அப்படிங்கிறதே பன்மை தான், கூட்டம் அப்படின்னு அர்த்தம். அதையுமே பன்மையில் சொல்கிறா, கணங்கள் அப்படிங்கிறா. அதனால அவ்வளோ கூட்டமாக கணங்கள் பல கறந்து, அந்த கணங்களுக்கும் அதுவும் பல அப்படிங்கிற அந்த அளவுக்கு எண்ணிடவே முடியாத அளவுக்கு பசு கூட்டங்களும் கன்றுக்குட்டிகளும் இருக்கான். அது எல்லாத்தையும் அத்தனை பசுக்களையும் இவர் ஒருத்தராக பால் கறந்துடுவாராம். பல கறந்து. அது எப்படி ஒருத்தரால் பால் கறக்க முடியுமா அத்தனை மாட்டுக்கும் அப்படின்னா, இவளுக்கு பெரிய சிரமமே இல்லை. அந்த மாட்டுக்கு கீழே கொண்டு போய் பாத்திரத்தை மாத்திரம் வச்சா போகிறோம். காம்பு அப்படி தொட்டு விட்டால் தானே அந்த மாடுகள் எல்லாம் பாலை பொழியும். அதனால் பாத்திரம் மாற்றுறது மட்டும்தான் இவளுக்கு வேலை. அதனால் அந்த மாடுகள் எல்லாத்தையும் கறப்பாராம் இவர். பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும். செற்றார் அப்படின்னா பகைவர்கள். இவா எல்லாரும் ஆயர் குலத்தை சேர்ந்தவா, சத்திரியர்கள் கிடையாது. இவாளுக்கு யார் பகைவர்கள் அப்படின்னா, கண்ணன் குணங்களில் யாரெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறாளோ அவள் எல்லாருமே கோகுலத்தை சேர்ந்தவாளுக்கு பகைவர்கள் தான். கண்ணன் தான் இவாளுக்கு தலைவன். அதனால் கண்ணன் கிட்ட யாராவது குத்தம் குறைன்னு சொல்லிட்டா அதை இவாளால் சகிச்சிக்கவே முடியாது. அவள் எல்லாரும் இவாளை பொறுத்த வரைக்கும் பகைவர்கள். அதனால் அப்பேற்பட்ட பகைவர்களின் திரள் அழிய. திரள் அப்படின்னா அவளுடைய திறன், பலம், கர்வம் அதெல்லாம் அழியும் வண்ணம் சென்று செருச்செய்யும். பகைவர்கள் இவாளை தேடி வரணும், வந்து கண்ணனை தாக்கணும்லாம் இவள் காத்துன்னு இருக்க மாட்டா. பகைவர்களை இவாளே அவள் இடத்துக்கு போயே தாக்குவாளாம். அதனால் சென்று செருச்செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர் அப்படிங்கிறா. இப்படி எந்த குற்றமுமே கண்டுபிடிச்சிட முடியாத அளவுக்கு ஒரு உயர்ந்த குலம். ஏன்னா அவள் எல்லாருக்குமே கண்ணன் மேலே நிர்மலமான பக்தி, எந்த கல்மிஷமும் இல்லாதவா அவள் எல்லாரும். அவளை பொறுத்த வரைக்கும் கண்ணனுக்கு யாரெல்லாம் ஆபத்து விளைவிக்கிறாளோ அவள் எல்லாரும் பகைவர்கள், அவ்வளோதான். அவளை கூட போய் இவள் அழிக்க மாட்டா. அங்கே போய் அவளுடைய திரளழிய சென்று செருச்செய்யும். அப்பேற்பட்ட குற்றமொன்று இல்லாத கோவலர். இவா போர் தர்மம், யுத்த தர்மம் அது எதையுமே மீறமாட்டா. பெண்களை தாக்க மாட்டா, ஆயுதம் இல்லாதவாளை தாக்க மாட்டா. அதே மாதிரி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் போர் புரிய மாட்டா. இந்த மாதிரி வாழ்கிட்ட குற்றம்னு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட கோவலர். கோவலர்னா கோகுலத்தை சேர்ந்தவர்கள். கோவலர் தம் பொற்கொடியே, அந்த குலத்தில் உதிச்ச பொற்கொடி போன்றவளே, அந்த அளவுக்கு ஒரு பொன் கொடி மாதிரி அழகாக இருக்கியே. எப்படி ஒரு கொடி அப்படிங்கிறது ஒரு கம்ப ஆதாரமாக கொண்டு படர்ந்து வளருமோ அந்த மாதிரி உனக்கும் ஆதாரம் கண்ணன் தானே. அவனை மறந்து இன்னைக்கு நீ தூங்குறது நன்னா இருக்கா அப்படின்னு கேட்குறா. அதனால பொற்கொடியே அப்படிங்கிறா. மேலும் சொல்கிறா, புற்றரவு அல்குல் அப்படிங்கிறா. புற்றரவு அப்படின்னா புத்துலேருந்து வெளியில் வரக்கூடிய பாம்பு படம் எடுக்குமே, அந்த பாம்பு பார்க்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உருவமைப்பை கொண்டவளாம் இந்த பெண். அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிறா. இந்த இடத்துல பாம்பை உவமையாக சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இவளுடைய பாதிவிரத்தியத்தை பற்றி சொல்கிறா.
இவள் ஒரு பதிவிரதையாக இருக்கா, மனசால் நினைக்கிறதும் என்றைக்குமே கண்ணன் தான், மனசால் கூட இன்னொருத்தரை நினச்சி பார்த்துட மாட்டா. ஏன்னா ராமாயணத்தில் மாரீச்சன் சொல்கிறான் ராவணன் கிட்ட, கற்புடைய சீத்தை பாம்பு கொப்பானவள், அவளிடம் நீ செல்ல முடியாது அப்படிங்கிறான். அதையும் மீறி ராவணன் சீத்தையை கவர்ந்துட்டு வரத்துக்கு போகிறான். அப்போ சீத்தை சொல்கிறா, ஒரு விஷம் கொண்ட விஷத்தை கக்கக்கூடிய பாம்போடைய பல்ல பிடுங்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணுற ராவணா, இது உன் மரணத்தில் போய் முடியும் அப்படின்னு எச்சரிக்கிறா சீத்தை. அதனால் அவளுடைய கற்புடைய தன்மை அந்த மாதிரி. அதனால் அந்த புற்றுலேந்து படம் எடுத்து வெளியில் வரக்கூடிய அந்த பாம்பை போன்ற உருவமைப்பும் கற்பு நெறியும் கொண்டவளே அப்படின்னு சொல்கிறா. அதனால் புற்றரவு அல்குல் புனமயிலே அப்படிங்கிறா. புத்துலேந்து வெளியில் வர பாம்பு மாதிரி இவளுடைய கற்பு நெறி இருக்குது. ஆனால் அவளுடைய அழகோ ஒரு காட்டில் ஆடக்கூடிய மயில் மாதிரி இருக்கான், அவ்வளோ அழகாக இருக்காளாம். அதனால் புனமயிலே அப்படிங்கிறா. எப்படி ஒரு பாம்பு அப்படிங்கிறது புத்தில் தான் இருக்கணும், மயில் அப்படிங்கிறது காட்டில் தான் இருக்கணும். அந்த மாதிரி கோபிகைகள் நாமோ கண்ணனோடு தான் இருக்கணும். யாரும் யார் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தால் தானே சௌக்கியம். அதனால் நமக்கு எது சௌக்கியம்? நமக்கு கண்ணன் கூட இருக்கிறது தான் சௌக்கியம். அவனை விட்டுட்டு தனிச்சு இருக்கிறது நமக்கு அழகா அப்படின்னு கேட்குறா ஆண்டாள் இந்த இடத்துல. அதனால புனமயிலே போதராய் அப்படிங்கிறா. புனமயிலே அந்த மயில் போன்ற அழகானவளே நீ எழுந்து வாராய் அப்படின்னு கேட்குறா. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து அப்படிங்கிறா. இந்த தோழிகள் எல்லாரும் சுற்றத்தாரும் கூட, அதாவது இவர்கள் எல்லாரும் உறவினர்களும் கூட. சில பேர் உறவினர்களாக இருப்பா, ஆனால் நல்ல நண்பர்களாக இருக்க மாட்டா. ஆனால் இவாளோ உறவினர்கள் தான், ஆனால் நல்ல நண்பர்களும் கூட. அதனால் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து, உங்கள் ஆற்று முற்றத்துக்குள்ளேயே நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம், வந்து தான் உன்னை எழுப்பின்னு இருக்கோம். இங்கே வந்து முகில் வண்ணன் பேர் பாட, அந்த கார்மேக வண்ணனான கண்ணனுடைய நாமாக்கள் எல்லாம் பாடுறோமே, நீயோ புன மயில் போன்றவள். ஒரு மயிலுக்கு என்ன அழகு, மேகக்கூட்டங்களை பார்த்த உடனே குதூகலமாக அந்த மயில் தன் தோகையை விரித்து ஆடும், அதுதான் மயிலுக்கு அழகு. அந்த மாதிரி அந்த முகில் வண்ணன் கார்மேக வண்ணனுடைய நாமாக்களை பாடுறோம், நீயோ மயில் போன்றவள், இத்தனை நாளி நீ துள்ளி குதிச்சு எழுந்து வந்து எங்களோட சேர்ந்துட்டு இருக்க வேண்டாமோ அப்படிங்கிறா. முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. ஆனால் நீயோ இதற்கு மாறா அசையவும் மாட்டேங்கிற. சிற்றாதே அப்படின்னா அசைய மாட்டேங்கிற, பேசாதே அப்படின்னா பேசவும் மாட்டேங்கிற, செல்வ பெண்டாட்டி. ஆனால் நீயோ எங்கள் குலத்துக்கு ஒரு செல்வம் போன்றவள். ஏன்னா கண்ணனுக்கு எல்லா வகையிலும் ஏற்றவள் நீ தான். அதனால் எங்கள் குலத்துக்கே செல்வமாக தோன்றியவள் நீ, செல்வ பெண்டாட்டி. நீ ஏற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இது அத்தனையும் மறந்துட்டு இப்படி தூங்குறியே, இந்த தூக்கத்தில் நீ என்ன பிரயோஜனத்தை கண்டுட்ட அப்படின்னு ஆண்டாள் கேட்க, இந்த தோழியும் எழுந்து ஓடி வந்து ஆண்டாள் கோஷ்டியோட சேர்ந்துனுட்டா. இந்த பெண்ணை பார்த்து ஆண்டாள் பொற்கொடியேன்னு கூப்பிடுறா. செல்வந்தர் வீட்டு பெண்ணுன்னு சொல்லிட்டா இந்த பாசுரத்தில். இதே மாதிரி தான் செல்வந்தர் வீட்டு பெண் தான், இதே மாதிரி பொற்கொடி தான் அவளும். ஆனால் இந்த பெண் மாதிரி தூங்கின்னு இருக்கல, கண்ணனுக்காக காதல் கடிதாசி எழுதுறா. வேறு யாரும் இல்லை, நம்ம ருக்மிணி தான். விதர்ப தேசம் அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு தலைநகரமாக இருந்தது குண்டினபுரம் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த ஊருக்கு ராஜாவாக இருந்தவர் பீஷ்மகர். அவருக்கு மொத்தம் 6 பசங்க, ருக்மி, ருக்மரதன், ருக்மபாகு, ருக்மமாலி, ருக்மகேசி. அதில் கடைசியாக ஒரே ஒரு பெண் குழந்தை, அவளது பெயர் ருக்மிணி, சாக்ஷாத் அந்த மகாலட்சுமியினுடைய அவதாரம். எப்படி ஒரு கொடியானது ஒரு கம்ப ஆதாரமாக கொண்டு தான் இருக்குமோ, அதே மாதிரி இந்த ருக்மிணியும் கண்ணன்கிற அந்த மரகத கம்பை தான் தனக்கு ஆதாரமாக வச்சுட்டு இருந்தா. அந்த கம்பை சுற்றி படரக்கூடிய கொடியாக இவள் விளங்கினா. அவள் தான் ருக்மிணி. சின்ன வயசுலேருந்தே ருக்மிணிக்கு விதர்பதேசத்துக்கு வரவா எல்லாரும் பாட்டு நடனம் எதுனாலும் அதில் ஹாட் டாபிக் கண்ணன் தான். கண்ணனை பற்றியே தான் பாடல்கள், கண்ணனை பற்றியே தான் நடனங்கள், கண்ணனை பற்றியே தான் நாடகங்களும். இப்படியாக அவள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே கண்ணனை பற்றி, ஆண்டாள் மாதிரியே. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஆண்டாளுக்கு கிருஷ்ணாவதார காலத்துக்கு அப்புறமா வந்தவள் ஆண்டாள். ஆனாலும் பெரியாழ்வார் மூலமாக எல்லா கதைகளையும் கேட்டு கண்ணன் மேலே ஆண்டாளுக்கு காதல் வந்தது. ஆனால் ருக்மிணியும் சமகாலத்தில் இருந்தா, அவளுக்கு எப்படி கண்ணன் மேலே ஆசை வராமல் இருக்கும்? இது இயற்கை தானே. அதனால் கண்ணன் மேலே அவளுக்கு அதீத காதல். கல்யாணம்னு ஒன்று பண்ணிண்டா கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு மனசில் முடிவே பண்ணிட்டா ருக்மிணி. நம்ம தியாகராஜ சுவாமி அவருடைய கீர்த்தனத்தில் பாடுறாரே, மணி நீ மணி ஸ்ரீ ருக்மிணி, மணி நீ மணி
मानसापहार मारजनकदिव्यगानमूर्ते श्रीकृष्णवेणुगानलोल त्रिभुवनपाल पाहि गानमूर्ते. இப்படி ஸ்திரீகளுக்குள்ள ரத்தினமாக விளங்கக்கூடியவள் அந்த ருக்மிணி. அந்த ருக்மிணியினுடைய மனசையே கண்ணன் அபகரிச்சுட்டான் அப்படின்னு தியாகராஜ சுவாமி இந்த கீர்த்தனத்தில் பாடுறார். இவ்வளோ கண்ணனை பார்த்ததில்லை, அவனை பற்றி கேட்டு கேட்டு கேட்டே இவளுக்கு கண்ணன் மேலே காதல் வந்துடுது. அந்த பக்கம் கண்ணனுக்கும் ருக்மிணியை பற்றி எல்லாம் தெரிய வருது. விதர்ப தேசத்தில் ஒரு இளவரசி இருக்கா, சத்குணவதி சௌந்தர்யவதி, அவளது பெயர் ருக்மிணி, கண்ணனுக்கு ஏற்ற ஜோடி அப்படின்னு. கண்ணனுக்கும் ருக்மிணி மேலே காதல். ஆனால் ருக்மிணியோட அண்ணனுக்கோ புத்தி ஏனோ ஏடாகுடமாக வேலை பண்ணித்து. அவனுக்கு போயும் போயும் கிருஷ்ண துவேஷியான சிசுபாலனுக்கு தன் தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை. நிச்சயமும் பண்ணிட்டான். யாரையும் ஒரு வார்த்தை கூட கேட்கல, ருக்மிணியை கேட்கல, அவள் அப்பாவை கேட்கல, மற்றவ யாரையுமே கேட்கல. பண்ணி ஆயிடுத்து. இனிமே என் தங்க சிசுபாலனுக்கு தான் அப்படின்னு முடிவே பண்ணிட்டான். ஒரு திருமணம் அப்படின்னாலே மனப்பொருத்தம் இருந்தால் தான் அந்த திருமணமே மணக்கும். ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் தான் அந்த மனப்பொருத்தம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியறது, ருக்மி ஒருத்தனை தவிர. அவன் முடிவில் அவன் ரொம்ப தீர்மானமாக இருக்கான், என் தங்கையை நான் சிசுபாலனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு. ருக்மிணியும் அழறா, என்னடா கண்ணா சோதனை இது, உனக்காக ஏற்பட்ட என்ன போயும் போயும் அந்த கிருஷ்ணத்வேஷி சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாளா, இதுவும் என்ன சோதனை அப்படின்னு அழறா. ஆனால் அப்படியே அழுதுண்டே உட்காந்துடல. ஏதாவது ஒரு சவால் வந்தால் அதை சமாளிக்கணும் இல்லையா, அதனால யோசிச்சா ஒரு நம்பகமான பிராமணரை கூப்பிட்டா. அவர்கிட்ட முத்து முத்தா தன் கைப்பட ஒரு 7 ஸ்லோகங்கள் எழுதி கொடுக்குறா. தன் மனசையே பிழிஞ்சு 7 ஸ்லோகங்கள் எழுதி அந்த அந்தனர் கையில் கொடுத்து, இதை கொண்டு துவாரகையில் கண்ணன் கிட்ட சேர்த்துருங்கோ அப்படின்னு கொடுத்து அனுப்புகிறா. இந்த அந்தனரும் ரொம்ப சீக்கிரமாக துவாரகையை வந்து அடையிறார். கண்ணன் ஒரு பிராமணர் வந்திருக்காருன்னு அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி அவர் ஆசனத்தில் அமர வச்சு அவருக்கு பாதமெல்லாம் பிடிச்சு விட்டு என்ன செய்தி, எங்கே வந்தேள் எல்லாம் கேட்குறான். அப்போது இந்த பிராமணர் சொல்கிறார், கண்ணா, விதர்ப தேசத்தில் இளவரசி இருக்கா ருக்மிணி, சத்குணவதி சௌந்தர்யவதி, உன் மேலே தன் பிராணனையே வச்சுட்டுருக்கா கிருஷ்ணா. கல்யாணம்னு ஒன்று பண்ணிண்டா உன்னை தான் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவே பண்ணிட்டா எங்கள் இளவரசி. என்கிட்ட தன் கைப்பட ஒரு காதல் மடல் எழுதி கொடுத்துருக்கா, அது உன்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அந்த மடலை எடுத்து கொடுக்குறார். கண்ணன் அவர்கிட்ட சொல்கிறான், நீங்களே படியுமே அப்படிங்கிறான். ஏன்னா பகவானுக்கும் பாகவதாளுக்கும் நடுவில் எந்த ஒளிவு மறையுமே பெருமாள் வச்சுக்கிறது இல்லை. அதனால் இது என்னோட ப்ரைவேட் லெட்டர், இதை நான் தான் படிப்பேன் அப்படின்னு எல்லாம் கண்ணன் சொல்லலை. அந்த அந்தன சிரேஷ்டரே அதை படிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அழகான அந்த 7 ஸ்லோகங்கள். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் துவை அச்சுதா விஷதி சித்தம் அபத்ரபம் மே. ரொம்ப அழகாக தாயார் இங்கே கண்ணனை பார்த்து ஹே புவன சுந்தரா அப்படின்னு கூப்பிடுறா. உன்னை விட அழகு இந்த பிரபஞ்சத்தில் யார் இருக்க போகிறா, அத்தனை அழகும் தோர்த்து போயிடுமே உன்கிட்ட, புவன சுந்தரா அப்படின்னு கூப்பிட்டு தாயார் இங்கே முதல் விஷயம் என்ன சொல்கிறா அப்படின்னா, கண்ணன் கிட்ட அவளுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படிங்கிறத சொல்கிறா. ஒரு கல்யாணம்னா முதல்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை கேட்கக்கூடிய நமக்கும் சொல்லி கொடுக்குறா. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா, முதல்ல குணத்தை வச்சா, அப்புறம்தான் கண்ணனை உலக அழகனேன்னு கூட வர்ணிக்கிறா. முதல்ல அவள் சொன்ன விஷயம் குணம்தான். கண்ணா, உன் குணங்கள் எல்லாம் என் செவி வழியாக புகுந்து என் மனசுக்குள்ளே போய் என் மனசில் இருந்த தாபங்கள் அத்தனையும் போக்கிடுத்து. கண்ணா, உன் கல்யாண குணங்கள் யாருக்கு வரும், உன் சௌலபியம்தான் யாருக்கு வரும். ஒரு சுதாமா வந்திருக்கார் அப்படின்னா குச்சேலன் அப்படின்னு அவரை நினைக்காம அவருக்கு பாத பூஜை பண்ணி அந்த ஜலத்தை உன் தலையில் புரோக்ஷணம் பண்ணிண்ட. அவருக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்தேன்னு கூட சொல்லலை அவர்கிட்ட. அவர் ஊருக்கு போய் தான் தெரிஞ்சுட்டார் அவருக்கு எல்லாம் கிடச்சிருக்குன்னு கூட. சின்னதாக எதையாவது கொடுத்துட்டே நான் கொடுத்தேன்னு சொல்லி காட்டுற இந்த உலகத்தில் அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன்னு கூட சொல்லலை பத்தியா நீ. இல்லை அர்ஜுனனுக்கு சாரதியாக போக மாட்டேன்னு சொன்னியா, நீயே நான் சாரத்தியம் பண்ணுறேன்னு ஒத்துண்ட. பாண்டவர்களுக்காக தூது நடந்த. ராமாவதாரத்திலேயோ பித்ருவாக்கிய பரிபாலனம்னு சொல்லி காடு பூரா நடந்த. அந்த தாமரை மலர் போன்ற கால்கள் அந்த மேடலையும் பள்ளத்திலையும் முள்ளுலையும் நடந்ததே. இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் யாருக்கு கிடைக்கும், எந்த பக்தனுக்கு கிடைக்கும்?
அதனால் உன் குணங்கள் தான் என் செவி வழியாக உள்ளே போய் என் மனசில் இருந்த தாபம் அத்தனையும் போக்கிடுத்து அப்படின்னு ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா அப்படின்னு கூப்பிடுறா இந்த இடத்துல ருக்மிணி. மேலும் சொல்கிறா ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அப்படின்னு. கண்ணுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது எதுக்காக கண்ணா? உன் ரூபத்தை பார்த்து தரிசிக்கிறதுக்கு அல்லவோ? இல்லாட்டி போனால் இந்த கண் இருந்து என்ன பிரயோஜனம்? கண்ணனை பார்க்க முடியாமல் ஒரு கண், என்னத்துக்கு அப்படி ஒரு கண்? உன் ரூபத்தை பார்க்கறதுக்காக தான் இந்த கண்களே அப்படின்னு சொல்கிறா. மேலும் அச்சுதா அப்படின்னு கூப்பிடுறா பெருமாளை. பக்தர்களை கைவிடாதவனே அப்படின்னு அர்த்தம். அச்சுதன் அப்படின்னா பக்தர்களை என்றைக்கும் நழுவ விடாதவன், கைவிடாதவன் அப்படின்னு அர்த்தம். அச்சுதா, என்னை கைவிட்டுடாத, என் மனசை நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன், என்னையும் உன்னோட சேர்த்துக்கோ அப்படின்னு இந்த இடத்துல ருக்மிணி சொல்கிறா. மேலும் 2வது ஸ்லோகத்தில் ருக்மிணி சொல்கிறா, கண்ணா நானே என் காதலை உன்கிட்ட சொல்கிறதுனால இவளுக்கு ஒரு வேளை நாணம் எல்லாம் இல்லையோ அப்படின்னெல்லாம் என்னை தப்பாக நினச்சிடாத. அதெல்லாம் இருக்கக்கூடிய பெண் தான் நானும். ஆனால் உன் குணங்களை பற்றியும் உன் அழகை பற்றியும் கேள்விப்பட்ட யாருக்கு தான் உன் மேலே மோகமும் காதலும் வராது? அதனால் இதுக்கெல்லாம் காரணம் உன் அழகே தவிர என் குணத்தில் ஒன்றும் குறைபாடு இல்லை அப்படின்னு சொல்கிறா. மேலும் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் இந்த வரியில் சொல்கிறா, காலே நிருசிம்ம நரலோக மனோபிராமம் அப்படிங்கிறா. நீ நரசிம்மன்னு ஞாபகம் வச்சுக்கோ கண்ணா, பிரகலாதனுக்காக ஓடி வந்த, அந்த ஸ்தம்பத்தை பிளந்துண்டு ஓடி வந்த, அதனால் அதே மாதிரி எனக்காகவும் ஓடி வரணும். இந்த யாதவ சிம்ஹமான அந்த கண்ணன் ஓடி வந்து தக்க காலத்தில் என்னையும் இங்கேருந்து அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறா. 3வது ஸ்லோகத்தில் ஹே அம்புஜாக்ஷா அப்படின்னு கூப்பிடுறா. தாமரை கண்ணனே, நீ தான் எனக்கு கணவன்னு நான் மனசார முடிவு பண்ணிட்டேன். அதனால் சிசுபாலன் என்னை நினச்சி பார்த்தா கூட தப்பு. காட்டில் சிங்கத்துக்குன்னு ஒதுக்கப்பட்ட உணவை ஒரு நரி முகர்ந்து பார்த்தா எப்படி தப்போ, அதே மாதிரி உனக்காகன்னு ஏற்பட்ட என்ன சிசுபாலன் நினச்சாலே தப்பு அப்படிங்கிறா 3வது ஸ்லோகத்தில். 4வது ஸ்லோகத்தில் நான் பண்ண தான தர்மங்கள், அனுஷ்டித்த விரதங்கள், பூஜைகள் இதெல்லாத்தையும் கண்டு பெருமாள் மகிழ்ந்தான் அப்படிங்கிறது உண்மைனா நீ கட்டாயம் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. கண்ணா, நீ தாமதமாலாம் வந்துடக்கூடாது இந்த கல்யாணத்துக்கு. ஒரு நாள் முன்னாடியே என்னை இங்கேருந்து அழைச்சிட்டு போகணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னை காக்க வச்சு என்னை கஷ்டப்படுத்திடாத. உன் வீரத்தை வெளிப்படுத்து. வீரிய சுல்கமாக ராட்சச விவாக முறைப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. அதாவது ராட்சச விவாக முறைனா தன் வீரத்தை வெளிப்படுத்தி எல்லாரையும் தோற்கடிச்சு அதற்கு பரிசாக அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி என்னை ராட்சச விவாக முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறா. எப்படி பண்ணிக்கணுன்றதையும் நானே சொல்கிறேன், நான் எங்கே வருவேங்கிறதையும் சொல்கிறேன். கல்யாணத்துக்கு முதல் நாள் எங்கள் குல வழக்கப்படி குலதேவி கோவிலுக்கு நான் யாத்திரையாக கல்யாண பெண்ணானவள் போகணும். அதுக்கு போவேன். அப்போது என் தோழிகள் என் கூட இருப்பா. அந்த குலதேவி யாத்திரைக்கு போகிறது தான் சரியான தருணம். அப்போ நீ என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு அதையும் அந்த இடத்துல எழுதியிருக்கா. கடைசி ஸ்லோகம் 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறா, கண்ணா இவ்வளோ சொல்லியிருக்கேன், இத்தனை எழுதியிருக்கேன், நீ என்னை கூட்டிகிட்டு போகணும்னு. ஒருவேளை நீ வரலனா அந்த சிசுபாலனுக்கு மட்டும் என் கழுத்தை நீட்டுவேன்னு நினச்சிடாத. கட்டாயம் மாட்டேன். இன்னும் 100 ஜென்மா எடுத்தாலும் சரி கண்ணனுக்காகவே பிறப்பெடுப்பேனே தவிர இன்னொருத்தருக்கு கழுத்தை நீட்ட மாட்டேன் அப்படிங்கிறத அந்த கடுதாசியில் எழுதியிருக்கா. படித்த கண்ணனுக்கு கண்ணில் ஜலம் வந்துடுத்தான். அவன் அந்த அந்தன சிரேஷ்டரை பார்த்து சொல்கிறான், ருக்மிணியாவது பரவாயில்ல, அவள் மனசில் தோணினதை கடுதாசியாக எழுதி எனக்கு அனுப்பியிருக்கா. எனக்கோ அவளை நினச்சி பல நாட்களாக தூக்கம் போச்சு. எனக்கும் அதே மாதிரி தான், அவளை மாதிரியே தான், அவள் மேலே தீராத காதல். ஆனால் நானும் பல நாட்களாக ராத்திரி தூங்காமலே இருந்துட்டு இருந்தேன். அவளால் திடமாக கடுதாசி எழுதி எனக்கு அனுப்ப முடிஞ்சிருக்கு. என்னால் அவளை பற்றி நினச்சி கடிதம் கூட எழுத முடியல, வார்த்தைகள் கூட வரல அப்படின்னு கண்ணன் சொல்கிறான். இவ்வளோ தூரம் எழுதியிருக்கா, உடனே கிளம்பணும் அப்படின்னாலாம். தன் தாருகனை அழைச்சான், தேரை பூட்ட சொன்னான், ரதத்தில் 4 குதிரைகளை பூட்டினான். இந்த அந்தனரையும் கூட அழைச்சிட்டு ரதம் பறக்கிறது. வாயு வேகம் மனோவேகம்னு வேகமாக அந்த ரதமானது பறக்கிறது. இதை பலராமன் பார்க்குறார். கண்ணன் எங்கே இத்தனை வேகமாக 4 குதிரையால் பூட்டப்பட்ட ரதத்தை எடுத்துகிட்டு கிளம்புறான் அப்படின்னு. அப்போ விசாரிக்க அவருக்கு தெரிய வருது, இந்த மாதிரி விதர்ப தேசத்துக்கு கண்ணன் போகிறான் அப்படின்னு. தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே பலராமன் தன் சைன்யத்தோட தன் படைகளை திரட்டிண்டு விதர்ப தேசத்துக்கு கிளம்பிட்டார். அங்கே விதர்ப தேசத்துலேயோ கன்னியா மாடத்தில் ருக்மிணி தவிச்சுன்னு இருக்கா. போன இந்த பிராமணரை இன்னும் காணமே. துவாரகைக்கு முதல்ல போய் சேர்ந்தாரா? அங்கே கண்ணனை போய் சந்திச்சாரா? கண்ணன்ட்ட இந்த காதல் மடலை கொடுத்தாரா? அதை கண்ணன் படிச்சுட்டு
காதலை ஏத்துண்டானா, இப்போ கண்ணன் வருவானா, இப்படி பலவாறு சிந்தனைகள் ஓடின்னு இருக்கு அவள் மனசில். அப்படி அவள் துடிச்சுன்னு இருக்கிறச்சேவே அவளுக்கு என்ன ஆறுது அப்படின்னா, அவளுடைய இடது கண், இடது தோள், இடது தொடை 3 துடிக்கிறதான். அது நல்ல சகுனம். அதனால் நினச்சிக்கிறா, இது ஏதோ நல்ல சகுனமாக இருக்குது, ஒருவேளை கண்ணன் வருவானோ நம்மளை தேடி அப்படின்னு மனசில் நினைக்கிறா. அப்படி நினச்சின்னு இருக்கிறச்சேவே காற்றுல துளசி வாசனை வருதான். அப்போ இன்னும் சந்தோஷப்படுறா, இது கட்டாயம் கண்ணனாக தான் இருக்கணும் அப்படின்னு. அவள் அப்படி நினச்சின்னு இருக்கிறச்சேவே அவளை இன்னும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு கண்ணன் தன் சங்கத்தை எடுத்து முழங்கினான். அந்த சங்கநாதம் கேட்ட உடனே கொஞ்சம் தீர்மானம் பண்ணிக்கிறா, இது கண்ணன் தான் அப்படின்னு. மேலும் இப்போ அந்த அந்தனர் ஓடி வரார். அம்மா ருக்மிணி, கண்ணன் வந்துட்டான், உன்னை அழைச்சின்னு போகிறதுக்கு கண்ணன் வந்தாச்சு அப்படிங்கிறார். அவளுடைய தவிப்பும் வேதனையும் அந்த க்ஷணமே சந்தோஷமாக மாறிடுது. கண்கள்லேருந்து தாரத்தாரையா ஜலம். அந்த பிராமண சிரேஷ்டர் காலில் விழுந்து சேவிச்சாலாம் ருக்மிணி. அவருக்கு என்ன கைமாறு பண்ணுறதுனே தெரியல, அவருக்கு என்ன கொடுக்கறதுன்னு அவளுக்கு தெரியல. ஏன்னா பகவானோட ஒருத்தர் நம்மளை சேர்த்து வைக்கிறான்னா அவளுக்கு என்ன கொடுத்தா தகும். அதனால் விழுந்து சேவிக்கிறா ருக்மிணி. இந்த இடத்துல இந்த ருக்மிணி கல்யாணம் அல்லது பெரியவாள்லாம் இதை ருக்மிணி சந்தேஷம்னு தான் சொல்கிறது வழக்கம். இதில் ஒரு தத்துவமே இருக்குது. ருக்மிணிங்கிறது நம்மளை மாதிரி ஒரு ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா பகவானான அந்த கண்ணபிரானை அடையணும்னு துடிக்கிறது. அப்போது அந்த 5 சகோதரர்கள் இருக்காளே, அவள் தான் நம்மளுடைய பஞ்ச இந்திரியங்கள். இந்த பஞ்ச இந்திரியங்களும் நம்மளை என்ன பண்ணுறது அப்படின்னா, சம்சார சாக்கடையான அந்த சிசுபாலனை நோக்கி இழுக்கிறது. அப்போது இந்த ஜீவன் துடிக்கிறது, பெருமாளை சேரணும் பெருமாளை சேரணும்னு. அப்போது பகவான் நம்மளுக்கு ருக்மிணிக்கு அந்த பிராமணனை அமிச்சா மாதிரி நமக்கு ஒரு குருவை அனுப்புவான். அந்த குருவானவர் நம்மையும் அந்த பகவானையும் சேர்த்து வைப்பார். இப்படி பெருமாளோட நம்மளை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த குருவுக்கு என்ன கைமாறு நம்மளால் பண்ண முடியும்? அவளை சேவிக்க தான் முடியும் இல்லையா? அதே மாதிரி பகவானுக்கும் சரி குருவுக்கும் சரி, நம்மளால் அவளுக்கு ஆக வேண்டியதுன்னு எதுவுமே இல்லை. ஆனால் பகவானாலையும் குருவாலையும் நமக்கு ஆக வேண்டியது எவ்வளவோ இருக்குது. அதனால் நம்மளால் அவளுக்கு பண்ண முடிஞ்சதெல்லாம் பக்தி செலுத்த முடியும், அவளை விழுந்து வணங்க முடியும். அதனால் இந்த இடத்துல ருக்மிணி அந்த பிராமணரை சேவிக்கிறா. இப்போ ருக்மிணி ரொம்ப நிம்மதியாக தன் குலதேவி யாத்திரைக்கு கிளம்புறா. போய் அம்பிகையோடைய கோவிலுக்கு போய் அம்பிகையை சேவிச்சுட்டு வெளியில் வரா. அப்படியே சர்வாலங்கார பூஷித்தையா ஹம்ச கதியில் ஒரு அன்னப்பட்சி நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நடந்து வராளாம் ருக்மிணி. வெளியில் அத்தனை தேசத்து ராஜாக்களும் கூடியிருக்கா. கோவில் வாசலில் எல்லாரும் ருக்மிணியை பார்க்குறா. அப்படியே மயங்கிட்டாளாம் அவளுடைய அழகில். எவ்வளோ அழகாக கூட ஒருத்தி இருப்பளோ அப்படின்னு எல்லாரும் பார்க்குறா. ஆனால் ருக்மிணியோடைய கண்களோ கண்ணனை தேடுறது. அவளுக்கு ஆசையாக கடந்து துடிச்சுக்கிறது, அந்த கண்ணனை பார்த்துடணும் அப்படின்னு. ஆனால் இவ்வளோ கல்யாண பெண்ணாச்சே, அப்படியே தலையை தூக்கி நிமிர்ந்து அண்ணாந்து கண்ணனை பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ணான்னா, அவளுடைய கேசம் அப்படியே அவள் நெத்தியில் வந்து படறதான். அதை அப்படி தூக்கி விட்டுக்கிற மாதிரி தன் தலையை நிமிர்த்தி கண்ணன் தென்படணுமேன்னு பார்க்குறா. கண்ணனை பார்த்துட்டா. கண்ணனும் இவளை தான் பார்த்துட்டு இருக்கான். இப்படி 2 பேர் பார்வையும் சந்திச்சுக்கிறது. கண்ணன் காத்துன்னு இருக்கல, ஓடி வந்தான். அவள் கையை பிடிச்சான், தூக்கி தேரில் உட்காத்தி வச்சான். விறுன்னு தேர் கிளம்பி போயிட்டே இருந்தது. எல்லாரும் அங்கே தான் இருக்கா, ஆனால் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தா. யாரும் இடத்த விட்டு அசைய கூட இல்லை. ரதம் இவா கண் பார்வையை தாண்டி போனதுக்கு அப்புறமா தான் எல்லாருக்கும் சுயநினைவு வந்த மாதிரி, அச்சோ பொண்ணு காணமே அப்படிங்கிறாளாம். ஏன்னா அந்த பெருமாள் தாயாரினுடைய சேர்த்தி சேவை, திவ்ய தம்பத்தின்னா சும்மாவா அந்த அழகுலேருந்து மீண்டுட முடியுமா? அந்த அழகாவா எல்லாரையும் கட்டி போட்டுருது. அவள் யாராலையும் அடுத்து யோசிக்க கூட முடியல. அப்படியே மதிமயங்கி அவளையே பார்த்துட்டு இருந்திருக்கா. அந்த காட்சி கண்லேருந்து மறையவே எல்லாருக்கும் சுயநினைவு திரும்பி பொண்ணை காணமே அப்படிங்கிறாளாம். ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறா, ஜோடி பொருத்தம்னா இப்படிலாம் இருக்கணும். அந்த கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் என்ன மாதிரி ஒரு பொருத்தம்! ருக்மிணிக்காகவே பிறந்தவன் அவன், அவனுக்காகவே பிறந்தவ இவோ அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறா. இவா எல்லாரும் தான் பேசிக்கிறா. ஆனால் சிசுபாலனோ ஜராசந்தன் எல்லாரையும் அனுப்பி போய் சண்டை போடுங்கோ, திருப்பி ருக்மிணியை கூட்டிட்டு வாங்கோ அப்படிங்கிறான். அப்போது சமயமாக பலராமனுடைய அந்த படையும் வரவே இவா எல்லாரையும் தோக்கடிச்சுடுறா. ஆனால் ருக்மி மட்டும் ஒரு சபதம் மேற்கொண்டான். என்னது அப்படின்னா, நான் திருப்பி வந்தேன் அப்படின்னா இந்த குண்டினபுரத்துக்குள்ளே திருப்பி காலடி எடுத்து வைக்கிறச்சே ருக்மிணியோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனால் கண்ணனுக்கும் ருக்மிக்கும் போர் நடக்கிறது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறா. கடைசியில் ருக்மி தோற்று போயிடுறான். கண்ணன் ருக்மியை கொல்லலாம்னு போகிறான். அப்போது ருக்மிணி தடுத்துடுறா, எங்கள் அண்ணாவை விட்டுடுங்கோ அப்படின்னு. சரி தண்டனை மாத்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு அவனுடைய சிக்கையை எடுத்துடுறான் கண்ணன். எடுத்துகிட்டு தலையை
முழுக்கடிச்சிட்டு அவனை ஒரு விதமாக அவமானப்படுத்துகிறான். அதனால் ஒரு மாதிரி விகாரமாக ஆயிடுறான் ருக்மி. அந்த அவமானம் தாங்க முடியாமல் தன் தேசத்துக்கே திரும்பி போகலாம். அந்த இடத்துக்கு போஜகட்டம் அப்படின்னு பேர். அந்த இடத்துலையே ஒரு ஊரை நிர்மாணம் பண்ணி அங்கேயே தங்கிட்டான் ருக்மி. இப்படி கண்ணனும் ருக்மிணியும் துவாரகாவுக்கு வரா. துவாரகாவே விழாக்கோலமாக காட்சி அளிக்கிறது. துவாரகாவாசிகள் அத்தனை பேரும் எங்கள் கண்ணன் வரா, எங்கள் கண்ணனோட எங்கள் ருக்மிணி தேவி வரா அப்படின்னு அத்தனை பேரும் தோரணம் அலங்காரம்னு கண்ணனுடைய கல்யாணத்துக்கு தயாராகின்றிருக்கா. எல்லாரும் இந்த திவ்ய தம்பதியை சேவிக்கணும்னு அவ்வளோ ஆசையாக அங்கே காத்துருக்க பெருமாளுக்கும் தாயாருக்கும் அங்கே திருக்கல்யாணம் நடக்கிறது. வேத கோஷங்களும் வாத்திய கோஷங்களும் முழங்க பெருமாளுக்கும் தாயாருக்கும் பாணி கிரகணம் நடக்கிறது. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைத்தாம நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான் ஆண்டாள் கனா கண்டாலே அந்த மாதிரி தான் ருக்மிணியும் கனவு கண்டா. இன்னைக்கு ருக்மிணியோட கனவானது பலிக்கிறது. இந்த துவாரகா வாசிகள் எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுறா இந்த உற்சவத்தை. கண்ணனுக்கும் ருக்மிணிக்குமான திருக்கல்யாணம் மகோத்சவமாக நடந்தது. இப்படி இந்த ருக்மிணி கல்யாணத்தை கேட்டு அனுபவிச்ச எல்லாருக்கும் அந்த பிராட்டி மற்றும் பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இதை இன்னைக்கு நிறைவு பண்ணுவோம். நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிக்கலாம். ராதே கிருஷ்ணா.